பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உடைய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட ஆதித்யன், 3ஆம் தலைமுறை பாரம்பரிய திருக்கணித ஜோதிடர். இன்னைக்கு குரு பயிற்சி ரிஷபராசிக்கு பார்க்கலாம். 2026 குரு பயிற்சி ரிஷபராசி. ரிஷபராசிக்கு குரு 2ஆம் இடத்துல இருந்து நல்லது பண்ண குரு இப்போ 3ஆம் இடத்தான கடகத்துக்கு வருகிறார். பொதுவாக குரு 1, 3, 4, 6, 10, 12 இருப்பது, கோச்சாரத்தில் வருவது சற்று சிரமமான காலம்தான். இது உண்மையான பலன். மற்ற சேனலில் என்ன பலன் சொல்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் குரு பகவான் நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரான்னு ரிஷப லக்னம் ரிஷபராசிக்காரங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. பொன்னவன் 3இல் இருந்தரில் பிறந்த இடத்தை பால் செய்யும். யாராருக்கு திருமணமாகாத ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க இருந்தீங்கன்னா இந்த ஒரு வருடம் சற்று சிரமமான காலமே. மற்ற ராசி நட்சத்திரங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் என்றால் இந்த ஒரு வருட காலத்தை தப்பிச்சுக்கலாம். மற்ற ராசி லக்கணங்கள் சரியா இல்லைன்னா, ராசி நட்சத்திரங்கள் சரியா இல்லைன்னா இந்த ஒரு வருட காலம் சிரமமான காலம்தான். திருமணமாகாதவர்களுக்கு மட்டும்தான். திருமணமானா பிரச்சனை இல்லை. 3ஆம் இடத்துக்கு குரு திருமணமாகாதவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையை கொடுக்கும். சரிங்களா? சரி, இப்போ கடகராசிகள் குரு 2026 இன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்று பயிற்சி ஆகிறார். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 2ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியான குரு குருவின் பார்வை 5, 7, 9. அப்போ 5ஆம் பார்வையாக உங்கள் ராசி லக்கணத்திற்கு 7ஆம் வீடான விருச்சிகத்தை பார்க்கிறார். அப்ப பார்ட்னர், மனைவி, 7ஆம் பார்வைனா எதிர்பார்வை, மனைவி, பார்ட்னர் அவங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு உண்டாகும். உங்கள் மனைவி சொல்லை கேளுங்கள். உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு நல்லபடியாக ஒத்துப்போவார். 7ஆம் பார்வை என்பது மனைவியின் வீட்டை குறிப்பதாகும். அதனால் உங்கள் மனைவியின் பேச்சை கேளுங்கள். கணவனாக இருந்தால் மனைவி பேச்சையும், மனைவியாக இருந்தால் கணவர் பேச்சையும் கேளுங்க. அந்த 7ஆம் பார்வையில் உங்களுக்கு ஒரு நல்லது நிச்சயமாக நடக்கும். உங்கள் மனைவி மூலமாகவோ, கணவன் மூலமாகவோ, பார்ட்னர் மூலமாகவோ நடக்கும். சரி, 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். 11ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கிறார். 9ஆம் பாகம் என்பது தந்தை ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம். இந்த பாக்கிய பார்வை, குருவின் இந்த பாக்கிய பார்வை உங்களுக்கு அதி அற்புதமான நல்ல பலன்களை செய்யும். அப்ப காலபுருஷனுக்கு அது 10வது வீடு. உங்கள் வேலை, தொழில், அமைப்பு அனைத்துமே சிறப்பாக இருக்கும். 11ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கிறார். அது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீடு. அப்ப 11ஆம் வீட்டு குருவின் பார்வை ஏற்படுவதனால் லாபங்கள் தொழிலில், சுய தொழிலில் நன்றாக அதிகரிக்கும். லாபஸ்தானமான 11ஆம் வீட்டை குரு பார்ப்பதனால் உங்களுக்கு ஒரு புதிய தொழில், புதிய வணிகம், புதிய லாபம், மிகப்பெரிய லாபம், தன லாபம் கிடைக்கும். ஏனால் உங்க ராசிநாதன் அங்கே உச்சம் அடைகிறார். சுக்கிர பகவான் மீனத்தில் உச்சம் அடைவதனால் மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும். ஆனால் எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் உங்கள் தைரியத்தையும் உங்கள் முயற்சியையும் கைவிடக்கூடாது. ரிஷப லக்னம் ரிஷபராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடமான குரு பகவான் வருவதனால், அந்த இடத்தை பால் செய்வதனால், தைரியம் வீரியஸ்தானத்தை பால் செய்வதனால் உங்கள் தைரியத்தையும் முயற்சியும், அதிகமான தைரியத்தையும் நீங்கள் உங்கள் தொழிலில் செய்தால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். மாணவர்கள் அப்படித்தான். நல்லா படிக்கணும்னு நல்ல முயற்சி பண்ணி படிக்கணும். நம்மளுக்கு நல்ல நேரம் பிறந்திருக்கு அப்படிங்கிறதுனால படிக்காமல் இருக்கக்கூடாது. முயற்சியும் தைரியத்தையும் நீங்கள் சரியாக இந்த குரு பயிற்சியில் செய்தால் உங்களுக்கு அனைத்திலுமே வெற்றிதான். பரிகாரமா உங்கள் ராசிக்கு மகாலட்சுமியை வணங்குங்கள். வியாழக்கிழமை நவகிரகங்களில் உள்ள குரு பகவான், அந்த குரு பகவானுக்கு
விளக்கேற்றுங்க, நல்லதே நடக்கும். ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்காரங்கள் அனைத்திலும் நல்லது பெற எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.